பிளாக்கி, எங்கள் பாட்டி வீட்டில் எவ்வளோ பெரிய தொட்டி இருக்கு பார்த்தியா? நாங்கள் ஊருக்கு வரும்போதெல்லாம் இந்த தொட்டியில் நல்லா விளையாடுவோம். ரொம்ப ஜாலியாக இருக்கும். இப்போ ஏதோ தண்ணி கம்மியாக இருக்குது. மோட்ரு இறச்சிட்டு தான் இருந்துச்சு. தண்ணி கம்மியாயிடுச்சு. கரண்ட் ஆஃப் ஆனதுனால திரும்ப மோட்ரு ஓடும்போது நிறையா வரும். அன்பு, ரொம்ப சூப்பராக இருக்குது தெரியுமா? இந்த மாதிரி பிளேஸ் நான் பார்த்ததே இல்லை அன்பு. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. எவ்வளோ பெரிய தொட்டி அன்பு, ஆனால் கொஞ்சம் அழுக்காக இருக்கு. பட் பரவாயில்ல. பிளாக்கி அன்பு, இதுக்கு மேலே எனக்கு நடக்க ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கு மேலே ஓடணும் போல் எனக்கு ஆசையாக இருக்கு. வா அன்பு, ஓடலாம். பிளாக்கி வா, பயப்படாத, வா ஓடலாம். ரொம்ப ஜாலியாக இருக்கும் இதில். மேரி மேரி, சேஃப்டியாக உட்காரு. தொட்டியில் தண்ணி இருக்கு, அதுவும் தொட்டி ஆழமாக இருக்கு. இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களாம் ரொம்ப சேஃப்டியாக உட்காரணும். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. எனக்கு ஸ்விம்மிங் தெரியும். தண்ணி தான் மேலே இல்லாத போச்சு. இல்லாட்டி நான் நல்லா ஸ்விம்மிங் பண்ணுவேன். அப்படியா மேரி? சரி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. உனக்கு நீச்சல் தெரிஞ்சா பரவாயில்லை. நம்ம கரண்ட் வந்த உடனே மோட்டர் போட்டு விட சொல்கிறேன் எங்கள் பாட்டிகிட்ட. அதுக்கப்புறம் தண்ணி மேலே வந்துடும். நீங்கள் எல்லாம் சொல்கிறது பார்த்தா எனக்கும் தண்ணியில் விளையாண்டு போல ஆசையாக இருக்குது. போய் கொஞ்சம் உட்கார்ந்து பார்க்குறேன். ரொம்ப ஜாலியா இருக்கு. நீங்களும் இறங்கி வரீங்களா? பிளாக்கி, மேரி, நீங்களும் வாங்க உள்ளார. ரொம்ப ஜாலியா இருக்கு தெரியுமா உள்ள. நீங்களும் இறங்கி வாங்க, பயப்படாதீங்க. இங்க நான் நிக்கிற மாதிரி நின்னுக்கலாம். உள்ள போகணுன்னு கூட அவசியம் இல்லை. எங்க அம்மா சொல்லியிருக்காங்க தண்ணியால இந்த மாதிரி வந்து விளையாடக்கூடாதுன்னு. அதனாலதான் நான் தண்ணியில இறங்காம இருக்கேன். நீங்க தண்ணியில தண்ணியாலாம் வந்து விளையாடக்கூடாது. அம்மாவோட தான் வந்து விளையாடணும். ஓகேவா? நான் தண்ணி டச் மட்டும் பண்ணி பார்த்துக்கிறேன். ரொம்ப சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க, என் கால் தண்ணியில பட்டுருச்சு. ரொம்ப சூப்பரா இருக்கு. அன்பு, நானும் வரேன் அன்பு. எனக்கும் தண்ணியில் கால் வைக்கணும் போல ரொம்ப ஆசையாக இருக்கு. மேரி, நீ வம்பு பண்ணாத. உங்களோட அம்மா வந்தால் திட்டுவாங்க. நீ தண்ணிக்கெல்லாம் போகக்கூடாது. கம்முன்னு உட்காந்துரு. பிளாக்கி, சொல்லாத பிளாக்கி எங்கள் அம்மாட்ட. எங்கள் அம்மா விடவே மாட்டாங்க தெரியுமா? எனக்கு ஆசையாக இருக்குது தெரியுமா தண்ணியில் விளையாடணுன்னு. ஹனி ஹனி, அன்பு, எவ்வளோ நேரம் ஆகுது நீங்கள் வந்து? எப்போ சொல்லிட்டு வந்தீங்க? ½ ஹவரில் வந்துடுன்ட்டு வந்தீங்க, இன்னும் வரல. எவ்வளோ நேரம் ஆகுது? எங்கே அன்பை காணோம்? நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன், பதில் கொடுக்காமலே உட்காந்துருக்கீங்க. அன்பு எங்கே காணோம்? வாய் திறங்களேன். அம்மா அம்மா, நான் இங்கே தாம்மா இருக்கேன். தொட்டி உள்ள எட்டி பாருங்கம்மா. பயப்படாதீங்கம்மா, நான் இங்கே சேஃபாக தாம்மா இருக்கேன். அன்பு, நான் எத்தனை டைம் கூப்பிட்டேன், ஏன் பதில் சொல்லவே இல்லை? ஏன் பதில் கொடுக்கவே இல்லை? உனக்கு எதில் பார்த்தாலும் விளையாட்டு தான். அம்மா, நான் சும்மா உங்ககிட்ட விளையாண்டேம்மா. இனிமே அப்படி செய்ய மாட்டேம்மா. அன்பு, இங்கே டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தா எப்படி? மேலே வா. இன்னும் எவ்வளோ இடத்த சுற்றி பார்க்க வேண்டியது இருக்குது தெரியுமா? பாட்டி வீட்டு தோட்டத்தை நீங்கள் இன்னும் சுற்றி பார்த்ததே இல்லை முழுசா. இங்கே பார்த்தியா, இந்த வாழை ஃபுல்லாக நம்ம பாட்டியுடைய தோட்டம் தான். அன்பு, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. நான் உங்கள் பாட்டி வீட்டுக்கு வந்த ஞாபகமா நான் உங்கள் பாட்டி வீட்டில் ஒரு செடி நட்டு வைக்கட்டுமா? பிளாக்கி, சூப்பர் ஐடியா சொன்னேன். நான் மிஸ்ஸும் அதானே சொல்லியிருக்காங்க. நீங்கள் எங்கே போனாலும் ஒரு மரத்தை நடுங்க, அது உங்களுக்கு ரொம்ப பயனளிக்கும்னு சொல்லி. வா, நம்ம எடுத்துகிட்டு வந்த செடியை நம்ம நட்டு வைப்போம். அது அடுத்த டைம் நம்ம வந்து பார்க்கும் பொழுது நல்லா ஹைட்டாக வளர்ந்து இருக்கும். இது சூப்பர் ஐடியா கொடுத்தேன். அன்பு, நானும் ஒரு செடி நடுறேன் அன்பு. மாரி, தாராளமாக நடு. எங்கள் பாட்டி ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. எங்கள் பாட்டிக்கும் செடி நடுறதுல ரொம்ப விருப்பம்தான். இந்த சம்மர் ஹாலிடே இந்த அளவுக்கு ஜாலியாக போகணும்னு நினச்சே பார்க்கல அன்பு. நல்ல வேலை எங்கள் அம்மா உன் கூட அனுப்பி விட்டாங்க. இங்க பாத்தியா, இது எல்லாம் பாக்கு மரம். எங்க பாட்டி காட்டை நடுறதுக்காக வாங்கிட்டு வந்து வச்சிருக்காங்க. இது மாதிரி நிறைய மரம் எங்க காட்டுல இருக்கு. எங்க பாட்டி வீட்டுல நிறைய தோப்புங்க இருக்கு. எப்பயுமே நம்ம செடி நட்டோம்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு தண்ணி கொஞ்சம் ஊத்தணும். அது மாதிரி நம்ம தண்ணி ஊத்திடலாம். அவ்வளோதான், தண்ணி ஊற்றியாச்சு. நம்ம செடி நட்டு முடிச்சாச்சு. மானை வேற மழை வர மாதிரியே இருக்கு பாருங்களேன். எல்லாரும் ஸ்கையை பாருங்களேன், அப்படியே எப்படி இருட்டிட்டு வானம் மழை வர மாதிரியே இருக்கு. அப்படியே மழையும் வந்தா எவ்வளோ நல்லா இருக்கும். அப்படியே நம்ம எல்லாரும் நினைஞ்சுக்கிட்டு
சொன்ன மாதிரியே மழை பெய்யுது பாருங்க. வாவ், ரொம்ப ஜாலியா இருக்கு. இங்க பாருங்க, இங்க நிறைய தண்ணி போகுது. இதுல நம்ம உட்காந்து காலை நீட்டிக்கலாம். எல்லாரும் காலை நினைச்சுக்கிட்டு லாஸ்டா ஃபைனலா நினைச்சுக்கிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம். இப்ப கரண்ட் வந்துருச்சு இல்ல. இப்ப பாட்டி தோட்டத்துக்கு தண்ணி எடுத்து விட்டுருக்காங்க பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கு. நம்ம எல்லாரும் காலை நினைச்சுக்கலாம். குளிக்க வேணாம், நம்ம குளிச்சோம்னா ட்ரெஸ் எல்லாம் ஈராயிடும். அப்புறம் அம்மா திட்டுவாங்க ஏன் தண்ணியில் விளையாண்டீங்கன்னு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.